சரி அடியோ நமஸ்காரம். வாழ்குவாய் வாழ்குவாய் அபிமன்னா வீடுருவி வாழ்ந்திருப்பாய். வாழ்க என்று வாழ்த்து கூற நீங்கள் உண்மையா? ஆனா நான் ஒன்று கேட்கவா? எல்லாமே உன் பெரிய தந்தை பீமனால் வந்த பெருந்ததொரு விவரம். ஏனென்றால் ஏற்று தினத்திலே என் பாத போதுக்காக மலர் இருக்க போக உங்க திசையும் சொல்லி கிழக்கு திசை போகாத தம்பி பீமா என்று எச்சரிக்கை படுத்தினேன். அண்ணா சொல்லியிருக்கிறார் அங்க என்ன அதிசயம் என்று போக நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆளக்கூடிய ஆரவள்ளி மாரிடத்தில் அடிமையாக்கி இரவோடு இரவாக நடுசாமி வேலையில மறவர் போல் கரவர் போல் தப்பித்து வெளுத்து வந்து விட்டான். மரவனை போல் குறவனை போல் உண்மைதான் திருடனை போல் ஆமா ஆனாலும் ஓடி வந்து விட்டாரா? குறமொழி எப்படி இருக்குதுன்னு அதனால பாயிண்ட் இல்லாத போச்சு. சரியான சந்திரகுலத்தில் பிறந்த மன்னர் உண்மையா இருந்தா கஜராயம்பட்டி கிராமத்திலே வாசம் செய்து வர வந்து கொண்டிருந்த சின்னமோட்டூர் கந்தசாமி மருமகன். சரி சின்னமோட்டூர் கஞ்சனாப்பட்டி சின்னமோட்டூர் கந்தசாமி மருமகன் அன்பு வன்னிய குல சிகாமணி ஆகிய வன்னியர்கள் என்னைக்கும் அந்நீருக்கு கொடுக்கப்படுத்தவர்கள். அப்படி அப்படி நல்ல உள்ள படைத்த கந்தசாமி கொண்ட மருமகன் ஆகிய நம்ம குமார் கோடு அவர்கள் அம்பலி கொடுக்க அவர் குடும்பம் சுகமா இருக்கிறதுக்கு வணக்கம். அதனால மகனே அபிமன்னா உன் சிறிய தந்தை சகாதேவனை வரவழைத்து சாஸ்திரம் கணிக்க சரி ஐவர் ஆச்சாக்களும் எதிர்பாக இருந்தது. இருந்தாலும் துரியோதனாவே பாட்டு போறவங்க அவங்களுக்கும் புரியல. சரி நம்ம தங்க சங்குபதி அத்தை சங்குபதி மகன் அள்ளிமித்து பிறக்க ஆரவல்லி கோட்டை அலி என்று ஏக பொருத்தம் கச்சது மாதிரி இருக்குது சாஸ்திரத்தில். அதனால சங்குபதி அத்தையை பார்க்க போகணும். சிவனந்தாபுரி செல்லணும். ஆமா புறப்பட வாங்கலாம்.
கொடுத்த நாள் முதல் கொண்டு அன்று நாள் வரை இன்று நாள் வரை நம்ம தங்கா வீட்டுக்கு செல்லல சகாதேவா. உண்மைதான். அதனால இருந்தாலும் எங்க போய் தங்கச்சி வீடு இருக்கு என்று சிவனந்தாபுரியில உள்ள பூந்து கேட்டா நிறுத்ததோர் அனுமானம். 5 பேர் இருந்துகிட்டு தங்கச்சி வீட்டை கேக்குறாங்களே, நீங்க எல்லாம் ஒரு ஆண் மக்களா என்று அவதூறா பேசுவாங்க. நமக்கு வெக்கம் கேவலம். அதனால தண்ணி கிணறு இருக்குது. இந்த கிணத்துக்கு எல்லா பெண்களும் தண்ணிக்கு வருவாங்க. அப்ப யாராவது சாடமாடையா சொல்லி தங்கச்சி வர சொல்லலாம். இந்த தண்ணி கிணத்து அடிவாரத்துல 5 பேர் அமரலாம். யாராவது வந்தா வழி கேட்டு என்ன எப்படி பண்ண நம்ம தங்கை நிலத்துக்கு தெரியாத தங்கச்சி வீடு எங்கன்னு போய் கேட்டுக்கிட்டா பங்கமல்ல. அதனால உட்கார்ந்து தங்கி பேசலாம். இந்த பெரியபுத்தூர் கிராமத்திலே விடிமப்பொழுதும் கண் விழித்துக் கொண்டு இந்த அம்மனுடைய கோயில் மந்தையில் அமர்ந்திருக்கும் சரி என் தாய்மார்களும் இன்னும் அந்த கிராமத்தில் இருக்கும் என் தாய் தந்தைகளும் நோய் நொடி இல்லாமல் பிள்ளை சூனையும் காத்து கருப்பு கந்தத்து ஓம்பல் விளங்கிட இந்த ஊர் மக்கள் எல்லாம் நோய்கள் இல்லாமல் இருக்க இந்த அம்மன் ஆகிய மாரியம்மனை புகழ்ந்து பாட வேண்டும். சண்டி மண்டி சாமண்டி முத்தண்டி வேண்டாளி திருசூலி மண்டி சாமண்டி முத்தண்டி வேண்டாளி திருசூலி விடாரி அம்மன் ஆனந்தாய ஆண்டிச்சு பொன்மாரி மகள் மாறி தண்டு மாறி தான மாறி பூமாரி அம்மா ஆயனி தங்கையே அழகு முத்து மாறி என் கோபால தங்கையே கோபக்கார பெரிய மாறி ஜலிக்க ஒத்த மலை பேய நாடு ஜலிக்க நல்ல மலை பேய ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஒற்றுமையா வாழ்ந்திட காத்தீர் காத்தீர் பெரிய மாறி அம்மா காத்தி மலையின் ஊரிலே மண்புட்டா எழுது மலையிடத்திற்கு மகனாக
ஊழல் செலுத்த முத்தமனத்தேய ஊழல் மக்கள் எல்லாம் வன்னியர்கள் ஆதி திராவிடர் மருந்து தினத்தைச் சேர்ந்தவர் ரெட்டியார் செட்டியார் நாடாளு பிறந்த நாடார் சாமிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த அனைவர்களுக்கும் பிள்ளை சூனியம் காத்து கருப்பு கந்த சுவாமி விலகி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழையடி வாழையாக நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று அம்மன் பெரிய மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறேன்.